Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th Maths Chapter 1 Exercise 1.1 பார்த்துட்டு இருக்கோம். அதுல 7th sum பார்க்க போறோம். ஓகே, பேலன்ஸ் இருக்க சம்ஸ் எல்லாம் நான் ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கேன், கண்டிப்பா ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகே, क्वेश्चन படிக்கிறேன். Let a equal to the set of all natural numbers less than 8. ஓகேவா? சோ 8 வரைக்கும் இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிருக்காங்க a குள்ள. ஓகேவா? நெக்ஸ்ட் b ல என்ன இருக்கு அப்படின்னா the set of all prime numbers less than 8. ஓகேவா? This is a prime number 8 வரைக்கும் எழுத சொல்லிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் c the set of even prime number. ஓகேவா? நமக்கு நல்லாவே தெரியும் even prime numberங்கிறது என்னது is 2. ஓகேவா? சோ one and only even prime number என்னதான் 2 மட்டும் தான். என்ன வெரிஃபை கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் a intersection b cross c கேட்டிருக்காங்க is equal to a cross c intersection b cross c அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் என்னன்னா a cross b minus c is equal to a cross b minus a cross c ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஒருனா வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். given a என்ன சொல்லிருக்காங்கன்னா the set of all natural numbers less than 8. ஓகேவா? அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ்னாவே என்னென்ன 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 எடுக்க கூடாது, ஏன்னா less than 8 சொல்லிருக்காங்க இல்லையா? அப்ப 8 எடுக்க கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் b equal to என்னன்னு பார்த்தலாம். the set of all prime numbers less than 8. ஓகேவா? prime numbers less than 8 சொல்லிருக்காங்க. ஓகே, என்னென்ன 2 3 5 7. ஓகேவா? இவ்வளவுதான். நெக்ஸ்ட் the set of even prime number நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் one and only number is 2. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இது வெரிஃபை பண்ணிரலாம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் a intersection b cross c பண்ண சொல்லிருக்காங்க is equal to என்ன சொல்லிருக்காங்கன்னா a cross c intersection b cross c ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த சைடு LHS நோ, இந்த சைடு RHS ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் LHS சைடு போடலாம். சோ LHS equal to a intersection b cross c. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணிரலாம். a intersection b, அப்போ a ஓட வேல்யூஸ் என்னென்ன 1 2 3 4 5 6 7. ஓகேவா? and intersection போட்டு b ஓட வேல்யூ எழுதிக்கலாம் 2 3 5 7. ஓகேவா? சோ சேமா இருக்க நம்பர்ஸ் மட்டும் தான் எதுல வரும் இன்டர்செக்ஷன்ல வரும். ஓகேவா? 2 2 3 3 5 5 7 7. ஓகேவா? இது மட்டும் தான் எழுத போறோம். சோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா சேம் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும். யூனியன் அப்படின்னா மட்டும் தான் எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதணும். ஓகேவா? சோ 2 3 5 7 தான் இதனுடைய வேல்யூ. ஓகேவா? அப்ப a intersection b cross c அப்படின்னா a intersection b ஓட வேல்யூ என்னன்னு சொல்றேன், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தா இல்லையா? சோ 2 3 5 7 தான் அந்த வேல்யூ. ஓகேவா? cross c ஓட வேல்யூ என்னது 2. ஓகேவா? நம்ம எழுதிடலாம். சோ மறக்காம இருக்கறதுக்காக, ஓகேவா, நீங்க தப்பு பண்ணாம இருக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எலிமெண்ட் எழுதுறீங்களோ அந்த எலிமெண்ட் மேல ஃபிங்கர் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ 2 2 நெக்ஸ்ட் 3 2 நெக்ஸ்ட் 5 2 and 7 2. ஓகேவா? சோ இதோட இது முடியுது. ஓகேவா? சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 2 போடலாம். சோ RHS போடலாம். ஓகேவா? RHS என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்படின்னா a cross c intersection b cross c கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணிக்கலாம். சோ a cross c equal to a ஓட வேல்யூ எழுதிக்கலாம். என்னென்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 7. ஓகேவா? cross c ஓட வேல்யூ வந்து 2 மட்டும் தான். ஓகேவா? சோ கிராஸ் பண்ணிக்கலாம். சோ எலிமெண்ட்ஸ் மறக்காம இருக்கறதுக்காக அந்த எலிமெண்ட் எழுதும்போது மேல கை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபிங்கர் வச்சுக்கோங்க. சோ 1 2 2 2 and 3 2 4 4 2 next 5 2. ஓகேவா? next 6 2 and balance 7 2. ஓகேவா? இவ்வளவு இதோட எலிமெண்ட்ஸ். ஓகேவா? next b cross c போடலாம். சோ b cross c b ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க 2 3 5 7. ஓகேவா? சோ கிராஸ் போட்டு c ஓட வேல்யூ என்ன 2. ஓகேவா? எழுதிக்கலாம். சோ 2 2 3 2 5 2 and 7 2 தான் பேலன்ஸ். ஓகேவா? எழுதியாச்சா எல்லா எலிமெண்ட்ஸுமே. இப்போ மொத்த வேல்யூஸ்க்கும்
இன்டர்செக்ஷன் போடலாம். A cross C இன்டர்செக்ஷன் B cross C எழுதலாம். சோ என்னென்ன எலிமெண்ட் சேமா இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க இந்த செட்டுக்குள்ள எழுதுங்க. ஓகேவா? சோ 1,2 இதுல இல்ல, 2,2 இருக்கு, 2,2 இருக்கு, 3,2 3,2, 4,2 இல்ல, 5,2 இருக்கு, 5,2, 6,2 இல்ல, 7,2 7,2. ஓகேவா? இருக்கா? இப்ப நம்ம கீழே அண்டர்லைன் பண்ணிருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதலாம். ஓகேவா? சோ 2,2 3,2 5,2 and 7,2. ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் 2 னு வச்சிருக்கலாம். சோ ஆல்ரெடி நம்ம LHS ல பார்த்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே RHS ல இருக்கு, எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 is equal to equation 2. so LHS is equal to RHS. ஓகேவா? இப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க. A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. ஓகேவா? hence it is verified. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் போடலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். A cross B minus C is equal to A cross B minus A cross C ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இது எப்பயும் போல LHS னோ இது RHS னு வெச்சுக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் LHS சால்வ் பண்ணிரலாம். சோ LHS equal to A into B minus C. சோ பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிரலாம். சோ B minus C equal to B ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். சோ 2 3 5 7. ஓகேவா? மைனஸ் C ஓட வேல்யூ 2. ஓகேவா? சோ அப்ப மைனஸ் பண்றப்போ இந்த வேல்யூயும் கேன்சல் பண்ணிக்கோங்க. சோ பேலன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும், எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதிராதீங்க. ஓகேவா? சோ 3 5 7 இதோட வேல்யூ. அப்ப A ஓட கிராஸ் பண்ணிக்கலாம். A cross B minus C is equal to A ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. 1 2 3 4 5 6 and 7. அவ்வளவுதான். ஓகேவா? 7 ஓட முடிஞ்சு. கிராஸ் போட்டுக்கோங்க. B ஓட வேல்யூ சொல்லுங்க. 3 5 7. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், ஜாயின் பண்ணி எழுதிடலாம் ஆர்டர்டு பேர்ஸா. சோ மிஸ்டேக் வராம இருக்காக ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மேல ஃபிங்கர் வச்சுட்டு மூணுத்தையும் சேர்த்து எழுதுங்க. ஓகேவா? சோ 1,3 1,5 and 1,7. ஓகேவா? நெக்ஸ்ட் 2,3 2,5 2,7. நெக்ஸ்ட் 3,3 3,5. நெக்ஸ்ட் 3,7. ஓகேவா? நெக்ஸ்ட் 4,3 4,5. நெக்ஸ்ட் 4,7. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 5,3 5,5. அப்புறம் 5,6. ஓகேவா? சாரி 7 5,7. ஓகேவா? அப்புறம் 6,3 6,5 6,7. ஓகேவா? நெக்ஸ்ட் 7,3 7,5. நெக்ஸ்ட் 7,7. ஓகேவா? சோ இதோட இது முடியுது. இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் RHS பார்க்கலாம். RHS போடலாம். RHS equal to என்ன பார்த்தோம், A cross B minus A cross C சொல்லிருந்தாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் A cross B போடலாம். சோ A ஓட வேல்யூ நமக்கு தெரியும். 1 2 3 4 5 6 and 7. A ஓட வேல்யூ கிராஸ் பாட்டு B எழுதிக்கோங்க. சோ 2 3 5 7 தான் B ஓட வேல்யூ இல்லையா? எழுதியாச்சு. இப்போ A cross B பண்ணிடலாம். சோ நீங்க எலிமெண்ட்ஸ் மாறாம எழுதுறதுக்கு எலிமெண்ட்ஸ் மேல ஃபிங்கர் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ 1,2 நெக்ஸ்ட் 1,3 and 1,5 1,7. ஓகேவா? நெக்ஸ்ட் 2,2 2,3 2,5 and 2,7. ஓகேவா? நெக்ஸ்ட் 3,2 3,3 3,5 and 3,7. ஓகேவா? நெக்ஸ்ட் 4,2 4,3 4,5 and 4,7. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 5,2 5,3. ஓகேவா? 5,5 and 5,7. ஓகேவா? நெக்ஸ்ட் 6,2
6,3 ஓகேவா 6,5 6,7 ஓகேவா நெக்ஸ்ட் 7 எழுதலாம் 7,2 7,3 7,5 and 7,7 ஓகேவா சோ இதோட இந்த செட் முடியுது ஓகே நெக்ஸ்ட் எலிமெண்ட் A cross C எழுதலாம் ஓகேவா A ஓட வேல்யூ என்னென்ன 1 2 3 4 5 6 7 ஓகேவா 6 7 cross C ஓட வேல்யூ வந்து 2 ஓகேவா எழுதலாம் 1 2 2 2 அடுத்து 3 2 4 2 5 2 6 2 and 7 2 ஓகேவா சோ இதோட இந்த செட் முடியுது ஓகேவா ஈக்குவேஷன் 2 ல சோ இப்போ வந்து மைனஸ் பண்ணி எழுதிரலாம் A cross B minus A cross C ஓகேவா ஈக்குவல் டு என்னென்ன வேல்யூ வரும்னு பாருங்க சோ A cross C ல இருக்க வேல்யூஸ் எல்லாம் B ல இருந்துச்சுன்னா அடிச்சு விட்டுக்கலாம் ஓகேவா சோ அப்ப உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா 1 2 இருக்கு 1 2 நெக்ஸ்ட் ஓகேவா நெக்ஸ்ட் 2 2 2 2 3 2 3 2 4 2 இங்க 4 2 நெக்ஸ்ட் 5 2 is 5 2 6 2 7 2 7 2 டக்குன்னு கேட்காதீங்க நீங்க எப்படி கரெக்டா அடிச்சிட்டீங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி ஏன்னா A ஓட வேல்யூ ஒண்ணுதான் இங்கே A ஓட வேல்யூ ஒண்ணுதான் ஓகேவா சோ ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் பாருங்க 2 மட்டும் தான் இருக்கு ஓகேவா அப்போ 2 ல இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் சேமா வரும் அதனால நான் சீக்கிரமா அடிச்சு விட்டேன் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா இப்போ இங்க இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி இதுல எழுதிக்கலாம் ஓகேவா சோ இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி இந்த வேல்யூல எழுதிக்கலாம் ஓகேவா சோ 1 3 1 5 1 7 ஓகேவா 2 3 2 5 3 3 ஓகேவா 3 5 3 7 ஓகேவா 4 3 4 5 4 7 next 5 3 5 5 and 5 7 ஓகேவா next 6 3 6 5 6 7 next 7 3 7 5 and 7 7 ஓகேவா சோ இதோட இது முடியுது சோ இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் equation 1 is equal to equation 2 so LHS is equal to RHS so question எழுதிக்கலாம் A into B minus C is equal to A cross B minus A cross C ஓகேவா hence it is verified ஓகேவா சோ இதோட இந்த வீடியோ முடியுது thanks for watching இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க ஓகேவா இந்த வீடியோஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா சால்வ் பண்றேன் at the same time வேற என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே நான் போஸ்ட் பண்றேன் சீக்கிரமா thank you